தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நீதி தலைவர்கள் 2:18. துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இஸ்ரவேலர்கள் தங்கள் வாழ்வில் ஆண்டவரால் தரப்பட்ட உண்மையான அந்த கட்டளைகளை, ஆசீர்வாதமான கட்டளைகளை மறந்து ஆண்டவருக்கு எதிராக எழுந்து வேற்று தெய்வங்களை கடைபிடித்த போதிலும் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அடிமை தலையில் இருந்து கொண்டு அவர்கள் கூக்குரலிடுகின்ற பொழுது, அடிமை தலையிலே அவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது, அங்கே அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களின் குரலை கேட்கிறார். அழுகையின் சப்தத்தை கேட்கிறார், கூக்குரலை கேட்கிறார். கேட்டு பதில் மொழி கொடுக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் எவ்வாறு பின்வாங்கி சென்றாலும், ஆண்டவரை வெறுத்து சென்றாலும், ஆண்டவர் தேடி சென்று, எப்படியான நிலையில் பாவத்திற்குள்ளாய் விழுந்து கிடந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் தேடி சென்று தன்னுடைய இரக்கத்தை அவர்கள் மீது பொழியக்கூடியவராயிருக்கிறார். ஆண்டவரின் இரக்கம் அவ்வளவு உயர்ந்ததாக, பெரியதாக இருக்கிறது. மனிதர்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றாலும் ஆண்டவர் இரக்க பெருக்கத்தின் பொருட்டு அவர்களை தேடி சென்று மறுபடியும் அணைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய நிலை உமக்கு தெரியும். இந்த பரிசுத்தமான வாழ்வை பல நிலைகளில் காயப்படுத்தி இருக்கிறேன், மாசுபடுத்தி இருக்கிறேன். நீர் என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆசீர்வாதமான கட்டளைகளை தந்திருக்கிறீர். நன்மைத்தனத்தை எனக்குள்ளே புகுத்தி இருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, பல நிலைகளில் உம்மை நான் மறுதலித்திருக்கிறேன், மறந்திருக்கிறேன். தீமைகளை நாடி தேடி சென்றிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய அழுகையின் குரலை, நான் பாவத்தில் விழுகின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற அந்த கண்ணீரின் குரலை, சப்தத்தை, நிலையை நீர் உற்று பார்க்கிறீர். பார்த்து உம்முடைய இரக்கம் கொண்டு என்னை கண்ணோக்கி என்னை எழுப்பி விடுகிறீர். மறுபடியும் நீர் என்னை மறந்து விடவில்லை, நீர் என்னை உற்று பார்க்கிறீர், என்னை ஆசீர்வதிக்கிறீர் என்கின்ற நிலையை நான் உணர்கின்ற விதத்திலே நீர் செயல்படுகிறீர். என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.